இன்றைக்கி அமீன் குக்ஸில் குக்டு சாம்பார் மசாலா அதோட ஹைப்புக்கு ஏற்ற அளவுக்கு உண்மையிலே நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் இருக்குது, அதில் படித்தவுடன் சாம்பார் செய்வோம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு அழகான குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மெடல் இருக்குது, நானும் செஃப் தான் அப்படின்னு எழுதியிருக்கு. நானும் செஃப் தாங்க. அதுக்கப்புறமா மெட்ராஸ் டிஃபன் சாம்பார் மசாலாவோட பேக்கேஜ் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு லஞ்ச் சாம்பார் மசாலாவோட பேக் ஒன்று. இப்போ சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் தமிழ்நாடு லஞ்ச் சாம்பார் மசாலா சேர்த்துருக்கேன். இதில் உப்பு புளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அதுலேயே எல்லாமே இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு காயை ஒரு 7-8 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ காய் ஒரு 3/4 பதம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா வேக வச்சுருக்க பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 3ஐயும் இதில் தாளித்து கொட்டிட்டு நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை போட்டு மேலே கார்னிஷ் பண்ணிங்கன்னா செம டேஸ்டியான சாம்பார் ரெடி. ஹைப்புக்கு ஏற்ற அளவுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாமா?